ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மதுரை ஸ்டைல் மட்டன் ஆயில் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கிறேன். இந்த விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மட்டனையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே மட்டன் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த மசாலா மட்டன் கூட நல்லாவே செட் ஆயிருச்சு. இது கூடவே நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம கிரேவியாக வைக்க போகிறதுனால நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 5 விசில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பே லீஃப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம 20லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். குக்கர் விசில் போனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மட்டனை ஆனியன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிருச்சுங்க. இது கூடவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சுவையான மதுரை ஸ்டைல் மட்டன் எண்ணெய் கிரேவி ரெடி. உங்களுக்கு ஏதாவது நியூ ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி டேஸ்டி அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டன் கிரேவி பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே ஸ்டைலில் செஞ்சு தர சொல்லுங்கள். தேங்க்யூ.